ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது எப்படி வாங்கியிருந்தேன், எப்படி சேவ் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத பற்றி வீடியோ தான் இந்த வீடியோங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஷோ ஆப் கிடையாதுங்க. நம்மளாலையும் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு சேவ் பண்ணி நம்மளாலையும் நாங்கள் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காக தாங்க இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதாவது எதுவுமே நம்ம உடனடியாக காசு கொடுத்து வாங்க முடியாது. சீட்டு போட்டு தான் மேக்ஸிமம் வாங்கினா நம்மளுக்கு ரொம்பவே லாபகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நம்மளாலையும் குடும்ப தலைவிகளை நம்மளாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி தங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தன்னம்பிக்கையும் வருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இப்போ நான் வாங்கியிருக்கிறதும் கூட பார்த்திங்கன்னா, நான் கோல்டு இயரிங்ஸ் தாங்க வாங்கியிருக்கோம். இது முன்னாடியே வாங்கினது தாங்க, இப்போ வாங்கினது கிடையாது. ஸோ அதனால தான் சரி ஓகே, நம்ம என்ன வாங்கியிருக்கோம், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம், ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அப்படிங்கிறக்காக தாங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த 2 கிராம் இயரிங் தான். இதை டெய்லி யூஸ் பர்பஸ்க்காக நான் வாங்கினேங்க. இது வாங்கி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கிட்ட இருக்குங்க. டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். நிறைய பேர் இது மாதிரி யூஸ் பண்ணவும் செய்வீங்க. ஆனால் கரெக்டாக இது ஒரு 2 கிராம் 2.3 300, அதாவது 2 கிராம் 300 மில்லிகிராம் இருந்துச்சுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கீழே 3 பால் தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. நான் டெய்லி யூஸ் நல்லாவே பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இது புதுசு கிடையாது, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நான் முன்னாடி வாங்கினதாங்க. டெய்லி யூஸ் பண்ணுற, எந்த ஒரு டேமேஜும் ஆகலை, நல்லாயிருக்கு. மேலே அந்த காது மாடல் மேலே அந்த வெவ்வேறு டிசைனில் இருந்ததுங்க. கேஸ்டிங் மாடல்லாம் இருந்துச்சு. ஆனால் இது என் காதுக்கு நல்லா கரெக்டாக உட்கார மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதே வாங்கினேன். இது சீட்டு போட்டு தாங்க வாங்கினேன். அதாவது முன்னாடி போட்ட சீட்டில் தாங்க, மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில். இங்கே பார்த்திங்கன்னா 14% வரைக்கும் வேஸ்டேஜ் கவர் ஆகும். ஸோ இது பர்சன்டேஜ் ஒரு 2% எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அது நாங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு கொடுக்குற மாதிரி தான் இருந்ததுங்க. ஒரு 500 சம்திங் ஏதோ எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வாங்கினோம். அது இல்லாமல் ஜிஎஸ்டி கடை நம்ம தான் கட்டணும். ஸோ ஜிஎஸ்டியும் எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜும் கொடுத்து இதை நான் வாங்கினேன். மற்றபடி பார்த்திங்கன்னா உடனே காசு கொடுத்து வாங்கலைங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக 11 மந்த் ஸ்கீமில் போட்டு தான் இது வாங்கினேன். இதுதான் ஃபஸ்ட்டாக மலபார் கோல்டில் நான் போட்ட சீட்டில் வாங்கினதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அடுத்தது நான் காமிக்கக்கூடிய இயரிங்ஸும் பார்த்திங்கன்னா நான் சீட்டு போட்டு தான் வாங்கியிருந்தேன். அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவாங்க. இந்த இயரிங்ஸ் எப்படி பிடிச்சிருக்கா, உங்களுக்கு நல்லா இருக்கா, இல்லை நிறைய பேர் இது மாதிரி மாடல்லாம் வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு ட்ரெண்டிங் மாடல்லே சொல்லலாம். நிறைய பேர் போட்டிருக்கவும் செய்கிறாங்க. அந்த கீழே இருக்கிற பால்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம காதில் போடுறப்போ ரொம்ப அழகாக, ரொம்ப கீழே தொங்கிட்டு இல்லாமல் கரெக்டாக ஃபேஸ்க்கு அடக்கமாக நல்லாவும் இருக்குங்க. வெயிட்லெஸ் அப்படிங்கிறனால நம்ம டெய்லி யூஸ்க்கு கண்டிப்பாக இது நம்ம போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சேவிங்ஸ்னால கூட நம்ம இது மாதிரி ஒரு 2 கிராமில் 3 கிராமில் கூட நம்மளால் முடிஞ்சது, நமக்கு வேணுங்கிறத நம்ம வாங்கிக்க முடியுங்க. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்ம உடனே காசு கொடுத்து வாங்கணும் அவசியம் கிடையாதுங்க. ஒரு 1000 ரூபாய் இருந்தாலும் கூட மந்த்லி ஒரு 1000 ரூபாய்ன்னு போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 கிராமுக்கு நம்ம ஒரு இயரிங்ஸ் இல்லைன்னா ஒரு ரிங்கு அப்படி நம்ம எடுத்துக்க முடியும். அதனால் நம்மளாலேயும் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ நான் உங்களுக்கு மெயினாக போட்டது. திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிறது, சீட்டு போட்டு கண்டிப்பாக நம்மளாலேயும் நகை வாங்கிக்க முடியுங்க. அதனால் சீட்டு போட்டு நகை வாங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையான கடையில் பார்த்து போடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டாவதாக போட்ட சீட்டுங்குது. அது முடிஞ்சோடனே அப்போவே நான் கையோட இதையும் போட்டு வந்துட்டேன். இது 4 கிராமுக்கு கொஞ்சம் சேர்த்து நான் போட்டிருந்தேன் அப்போ சீட்டு. ஸோ இது 4 கிராமுக்கு, இது 14% அப்படிங்கிறனால இது ஆக்சுவலாக அந்த 14%க்குள்ளே வந்துச்சு. நான் எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ணலை. இதுக்கு ஜிஎஸ்டி மட்டும் தான் நான் பே பண்ண மாதிரி இருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா நான் டெய்லி யூஸ் கிடையாது. இது நம்ம வெளியில் போனால் ஃபங்க்ஷன் யூஸ் பர்பஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். ஜிமிக்கி என்ன தான் நம்ம எத்தனை தடவை நம்ம ஜிமிக்கி வாங்கினாலும் போட்டாலும் நமக்கு ஜிமிக்கியோட ஆசை பொதுவாக நம்மளுக்கு குறையவே குறையாது இல்லைங்களா. இது பார்த்திங்கன்னா நான் ஜிமிக்கி வாங்குற போகிற ஐடியாவிலே இல்லை. ஆனால் மற்ற தோடெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த ஜிமிக்கி ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது அந்த பாலிஷும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பாலிஷ் கொடுத்த மாதிரி ரொம்ப கழுதில் போட்டோன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு நம்ம போடுவோம். இருந்தாலும் கழுத்து நிறைய நம்ம ஏதாவது நம்ம நெக்லஸ் இது மாதிரிலாம் கொஞ்சம் கழுத்து நிறைஞ்ச மாதிரி போட்டிருந்தோம்னா, அப்போ காதுலையும் ரொம்ப நிறையா போட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃபேஸ்க்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மீடியம் சைஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்போ இது ஓகேவாக தான் எனக்கு தோணுச்சுங்க. வாங்கினதுக்கப்புறம் தான் யோசிச்சு, சரி ஓகே நம்ம வெளில போகிறப்பெல்லாம் போட்டுக்கலாம். சுடிதாருக்கும் நல்லா இருக்குங்க போட்டால். நிறைய தடவை நான் வியர் பண்ணவும் செஞ்சேன். அதனுடைய ஃபோட்டோஸ் இருந்தால் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஃபேஸ்க்கும் ரொம்ப தொங்காமல் ரொம்ப ஆடாமல் கரெக்டாக இருக்குது. கொடை மாதிரி இருக்குது. அடியில் எனக்கு ஆக்சுவலாக அந்த கீழே ஒரு பாலும் கூட இல்லை. அதனால் ரொம்ப கீழே தொங்குற மாதிரியும் கூட கிடையாதுங்க. இது எக்ஸ்ட்ரா பாலிஷ் கொடுத்ததுனால ரொம்பவே நல்லாயிருக்கு. அதாவது ஃபேஸ்க்கு போட்டாவே பளிச்சுன்னு தெரியுதுங்க. அதாவது நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம வெளில போகிறோமோ மேக்ஸிமம் நம்ம தலை குளிச்சுட்டு தான் நம்ம போடுவோம். ஸோ அப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம இருக்கப்போ இந்த தோடும் நம்ம போடுறப்போ ஃபேஸ்
வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து காமிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்பவே இது பிடிச்சிருந்ததுங்க. இந்த இயரிங்ஸ் வந்து வெளில போனால் வந்தால் மட்டும்தான் நான் வந்து போட்டுப்பேங்க. எனக்கு இது ரொம்பவே இந்த ஜிமிக்கி பிடிச்சிருந்தது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப வந்து கீழே வந்து ஜிமிக்கி கீழே எக்ஸ்ட்ரா அந்த செயின் கொடுக்காம கரெக்டாக அழகா இருந்தது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஜிமிக்கி யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். மலபார் கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக, ஆனால் வந்து பார்வை கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையா வச்சுருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இது நான் பார்க்குறப்ப ஆன்டிக் கலெக்ஷன் கூட ஒரு இயரிங்ஸ் இருந்ததுங்க. அது வந்து அப்போ வந்து 6 கிராம் என்னமோ இருந்துச்சு. ஸோ நம்ம பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படிங்கிறனால நான் வந்து அந்த 4 கிராமுக்கு எடுத்துக்கிட்டேன். ஆன்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கல் இருந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ நான் மேக்ஸிமம் ஸ்டோன் இருக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்க மாட்டேன். ப்ளைன் கோல்டு தான் வாங்குவேன். ஏன்னா நாம் வாங்குறது வந்து சிறு சிறு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு நம்ம வாங்குகிறோம். அதில் வந்து எனக்கு ஸ்டோனில் வந்து காசு கொடுக்குறதோ இல்லை ஸ்டோன் வெயிட்டோட சேர்த்து வாங்குறதோ எனக்கு வந்து அவ்வளோ வந்து எனக்கு சரியாக தோணலை. அதனால் எப்போவுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எனாமல் இல்லாமல் ஸ்டோன்ஸ் இல்லாமல் தான் நான் வாங்குவேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளாலையும் சிறுக சிறுக சேர்த்து வச்சு கண்டிப்பாக கோல்டு வாங்கிக்க முடியும். இது ஒரு மோட்டிவேஷனுக்காக தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் சேவ் பண்ணி கோல்டு ரிலேட்டடான வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.